ஹாய் நண்பா நண்பீஸ். இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பிஎஃப் கணக்கில் இருந்து இனி 100% பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலவரமும் மாற்றியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்ட்டு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான எம்ப்ளாயீஸோடைய பிஎஃப் கணக்குகள்லாம் மேலாண்மை செய்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச வாரிய கூட்டத்தில் பல முக்கியமான மாற்றங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பிஎஃப் கணக்கிலிருந்து 100% தொகையை எடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. பிஎஃப் உறுப்பினர்கள்லாம் அவங்களுடைய பிஎஃப் கணக்கிலிருந்து 100% பணத்தையும் ஓய்வுக்கு முன்னாடி பெற முடியும்னு சொல்கிறாங்க. இது இதுவரை இருந்த விதிமுறைகளை விட மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு பெற்ற பின்பு மட்டுமே முழு தொகையும் எடுக்க முடிஞ்சிச்சு. தற்போது சில காரணங்களுக்காக 25% தொகையை விட்டு மீதமுள்ள 75% தொகையை ஓய்வுக்கு முன்னாடியே பெறலாம். இப்போ அதையும் மாற்றி 100% தொகையை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்ட அப்புறமா பிஎஃப் எடுக்கும் காலவரம்பு நீடித்திருக்காங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்ட அப்புறமா வேலையை விட்டு 2 மாதத்துக்கு அப்புறம்தான் முழு பிஎஃப் பணமும் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போது அந்த காலவரம் பார்த்தீங்கன்னா 12 மாதமாக நீடித்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விட்டு வேறு ஜாப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 12 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் பிஎஃப்பும் எடுக்க முடியும். அதாவது 12 மாதம் தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பிஎஃப் தொகையை முழுமையாக எடுக்க முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் பென்ஷன் தொகை பெற புதிய விதியும் கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஸ் கணக்கில் இருந்து பணம் எடுக்கணும்னா நீங்கள் 36 மாதம் வேலை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது 3 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த இபிஎஸ் பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிஎஃப் பணம் எடுக்கும் காரணங்கள் 13லேருந்து 3ஆக குறைத்திருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 13 காரணங்களுக்காக இந்த பிஎஃப் பணம் எடுக்கலாம். இப்போ கடன், அதாவது லோனு, அப்புறம் மேரேஜு, மெடிக்கல், இந்த 3 ரீசனுக்கு மட்டும்தான் பிஎஃப் பணம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆவணங்கள் தேவையில்லை சொல்கிறாங்க. அதாவது இனி பிஎஃப் பணம் எடுக்க எந்த காரணமும் குறிப்பிட தேவையில்லை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவணங்களும் தாக்கல் செய்ய வேண்டியதில்லை சொல்லியிருக்காங்க. முக அங்கீகாரம், அதாவது ஃபேஸ் ரெகனைசேஷன் மூலமாக மட்டுமே டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும் சொல்கிறாங்க. உங்கள் யூஏஎன் நம்பர் ஆதார் இணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு நிறுவனத்தில் மாறும்போது பிஎஃப் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் பிஎஃப் பணம் எடுக்க குறைஞ்சபட்சம் 5 வருஷமாச்சு வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12 மாதம், அதாவது 1 இயராக குறைத்திருக்காங்க. 1 இயர் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக பிஎஃப் பணம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்நாள் சான்று மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கு வீட்டுக்கே இலவசமாக லைஃப் சர்டிஃபிகேட் இபிஎஃப்ஓ மூலமாக அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான மாற்றங்கள். எம்ப்ளாயீஸ் பென்ஷனர் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு மூலமாக கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.